பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரத்துல் பக்ரா வசனம் 16 தொடர்ச்சி. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனுக்கே உரியன, அனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன. அவனே வானங்களையும் பூமியையும் நூதனமாக எந்த முன்மாதிரியும் இன்றி அமைத்தான். இன்னும் அவன் யாதொரு காரியத்தை செய்து முடித்திட நாடுவான் ஆயின் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் குன் ஆகுக என்பதான். அப்பொழுது அது ஆகிவிடும். மேலும் அல்லாஹ் எங்களிடம் நேரில் ஏன் பேசக்கூடாது, அல்லது நீர் நபி என்பதற்கு எங்களிடம் ஒரு அத்தாட்சி ஏன் வரக்கூடாது என்று கல்வி அறிவில்லாதோர் கேட்கின்றனர். இவ்வாறு இவர்களுக்கு முன்னிருந்தோரும் இவர்களின் கூற்றை போன்றே கூறினார்கள். இவர்களுடைய இதயங்கள் அவர்களுடைய இதயங்களுடன் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கின்றன. திட்டமாக உறுதி கொள்ளும் கூட்டத்தாருக்கு நாம் நமது வசனங்களை நன்கு தெளிவாக்கி இருக்கிறோம். நபியை நிச்சயமாக நாம் உண்மையான மார்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியுள்ளோம். ஆகவே நரகவாசிகளை பற்றி நீர் வினவம் பட மாட்டீர். மேலும் நபியை யூதர்களும் கிறித்தவர்களும் அவர்களது மார்க்கத்தை நீர் பின்பற்றி நடக்கும் வரை உம்மை பற்றி அவர்கள் திருப்தி கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாவின் வழியே நேரான வழியாகும் என்று நீர் கூறுவீராக. உமக்கு தெளிவான ஞானம் வந்த பின்னரும் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுவீராயின் அப்பொழுது அல்லாவின் தண்டனையிலிருந்து எந்த காப்பாளனும் உதவி புரிபவனும் உமக்கு இருக்க மாட்டான். அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை ஓதுகின்ற முறையை பேணி ஓதுகின்ற நிலையில் அவர்கள்தான் குரானாகிய இதை நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் எவர்கள் அதனை நிராகரிக்கின்றனரோ அவர்களே நஷ்டவாளிகள். இஸ்ராயேலின் சந்ததிகளே, முன்னர் உங்களுக்கு நான் வழங்கியிருந்த எனது அருட்கொடைகளையும் அனைத்துலக மக்களை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். இன்னும் ஒரு நாளை பற்றி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவிற்கு எப்பயனையும் அளித்திட முடியாது. மேலும் எவரிடமிருந்து எந்தவிதமான நஷ்டஈடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எவ்வகை பரிந்துரையும் அவருக்கு பயனளிக்காது. எவ்வகையிலும் இவர்களுக்கு உதவி வழங்கப்படவும் மாட்டாது. மேலும் இப்ராஹிமை அவரது ரப்பு சில கட்டளைகளை கொண்டு சோதித்த போது அவர் அவைகளை முழுமையாக்கிவிட்டார். மெய்யாக நான் உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறினான். எனது சந்ததியில் இருந்து தலைவர்களை ஏற்படுத்து என்று இப்ராஹிம் கூறினார். எனது வாக்குறுதி உமது சந்ததியினரில் அநியாயக்காரர்களை சாராது என்று அல்லாஹ் கூறினான். இன்னும் காபா என்னும் அவ்வீட்டை மனிதர்கள் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பளித்திடும் இடமாகவும் நாம் ஆக்கியது நினைத்து பாருங்கள். இன்னும் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுகும் இடமாக அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அவ்வீட்டை வளம் தௌபா செய்பவர்களுக்காகவும் தங்கி இத்திகாஃப் வணக்கம் செய்பவர்களுக்காகவும் குனிந்து தலை தாழ்த்தியும் வணங்குகின்றவர்களுக்காகவும் காபா என்னும் எனது வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மைப்படுத்தி வைப்பீராக என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் வாக்குறுதி வாங்கினோம்.